அட என்னப்பா இது? படத்துல வடிவேலு கிணத்த காணோம்னு சொல்ற மாரி, நிஜத்துல இப்படி வெள்ளத்தினால பாலமே காணாம போயிருச்சே. அதுவும் 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டுன பாலம், இப்படி இருக்கிற இடமே தெரியாம போயிருச்சே. இப்படி நம்ம எல்லாரும் சொல்ற மாரி தான், இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தடவ கனமழையினால திருவண்ணாமலை மாவட்டம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க. இப்பேற்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்துல இன்னொரு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா திருவண்ணாமலையில அகரம்பள்ளிப்பட்டுல இருந்து தொண்டாமுனூருக்கு இடையில இருக்கிற கிராமங்களை இணைக்கிற மாதிரி தென்பண்ணையாருக்கு குறுக்கே ஒரு மேம்பாலம் ஒண்ணு கட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலம் கட்டி ரொம்ப நாள்லாம் ஆளங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு பாலத்தை 16 கோடி செலவு பண்ணி கட்டி இந்த பாலத்தை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. ஆனா கட்டி 3 மாசம் ஆன பாலம் இப்ப வெள்ளத்தினால அடிச்சுட்டு போய் இருந்த இடமே தெரியாம போயிருக்குங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பாலம் திறக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு எல்லாருமே கம்பேர் பண்ணி இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரே சாக்குங்க. ஏன்னா எப்பயுமே வெள்ளத்தினால இந்த மாதிரி பாலங்கள் பாதிக்கப்படும். ஆனா அது கூட பாத்தீங்கன்னா லைட்டா தூண்கள்ல மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இதனால இந்த மாதிரி பாலத்துல கிராக் விழுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த சமயத்துல இந்த பாலம் கொஞ்சம் கூட இருக்கிற இடமே தெரியாம பாலத்தோட மையப்பகுதியில இருந்து எல்லாமே வெள்ள நீர்னால அடிச்சுட்டு போயிருக்குங்க. இத பார்த்துட்டு தான் என்னப்பா பாலம் கட்டி வச்சிருக்கீங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் 16 கோடி செலவு பண்ணி இந்த பாலத்தை கட்டியிருக்கீங்க, இந்த பாலத்தை கொஞ்சம் கரெக்டா கட்டிருக்க கூடாதான்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம், ஏன்பா வெள்ள நீர்னால பாலமே அடிச்சுட்டு போற அளவுக்கு அந்த பாலம் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த பாலம் இவ்வளோ தூரம் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த பாலம் இவ்வளோ தூரம் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு சாத்தனூர் அணையில இருந்து வந்த உபரி நீர் தாங்க காரணம். ஆல்ரெடி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் சாத்தனூர் அணைய எந்த விதமான இன்டிமேஷனும் இல்லாம நள்ளிரவுல திறக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த பாலம் சேதம் அடைஞ்சதுக்கும் இந்த சாத்தனூர் அணையில இருந்து வந்த தண்ணி தான் சொல்றாங்க. இதுக்கான காரணத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாத்தனூர் அணையில இருந்து 2 லட்சம் கன அடி நீர் வந்திருக்கு. ஆனா இந்த பாலத்தோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 54,417 கன அடி தான். எப்பயும் இந்த சாத்தனூர் அணையில இருந்து வர நீர் 4 மடங்கு இந்த சாதாரணமா வரதை விட 4 மடங்கு அதிகமா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணி அதிகமா அவ்வளோ ஃபோர்ஸா பயங்கரமா வந்தனாலதான் இந்த பாலம் இவ்வளோ தூரம் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தமிழக அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாலத்துக்கு மேல எவ்வளோ உயரத்துல தண்ணி போயிருக்கு அப்படின்னா இந்த பாலத்துக்கு மேல கிட்டத்தட்ட 4 மீட்டர் உயரம் அளவுக்கு தண்ணி போயிருக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு ஃபோர்ஸா தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க. இது மட்டும் இல்லாம வெள்ளத்தினால நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த இடங்கள்ல இருந்து வந்த வெள்ள நீரும் இந்த ஒரு பாலத்தோட பாதிப்புக்கு காரணம்னு இது மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க கொடுக்குற விளக்கத்தெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. இப்ப இந்த பாலம் பல வருஷம் முன்னாடி கட்டப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இந்த பாலம் சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கூட ஓகே. இந்த பாலம் கட்டி 3 மாசம் தான் ஆயிருக்கு. 3 மாசத்துல இந்த பாலம் வெள்ளத்தால இப்படி அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அப்ப நீங்க என்ன லட்சணத்துல பாலம் கட்டியிருக்கீங்க? கேட்டா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட தண்ணி அதிகமா வந்துருச்சு, கனமழை அதிகமாயிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. வருஷம் இப்படி மழை பெய்யுது, இந்த அணையில இருந்து இவ்வளவு தண்ணி வர வாய்ப்பு இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியுதுல. அப்ப அதுக்கு தகுந்தான கணக்கீடை தானே பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பாலத்தோட அளவு 54,417 கன அடி தான், இவ்வளவு கெப்பாசிட்டி தான் இந்த பாலத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த பாலம் இன்னும் நிறைய தண்ணியை தாங்குற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்திருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு பாலம் கட்டுறோம் அப்படின்னா அது நம்ம எதிர்காலத்துக்கும் தகுந்த மாதிரி தானே கட்டணும். எதிர்காலத்துல இப்படிலாம் இயற்கை சீற்றங்கள் வரும், இங்க இப்படிலாம் வெள்ள அபாயம் இருக்கு, இந்த பாலத்தை இந்த ஆறுக்கு குறுக்கே கட்டுறோம், இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரும்போது கூட இந்த பாலம் அவ்வளோ ஈஸியா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தானே கட்டணும். சும்மா நீங்க பாட்டு கட்டிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை தானே வரும். இந்த பாலத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணி கட்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட 16 கோடி செலவு பண்ணி கட்டிருக்கீங்க. அப்போ உருப்படியா கட்டணுமா இல்லையா? நீங்க உருப்படியா கட்டாம இது மாதிரி ஏனோ தானே கட்டிட்டு போனீங்க அப்படின்னா இதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்மளோட நிதி தான் வேஸ்ட் ஆகும். இதே மாதிரி பிரச்சனைகள் அதிகமா வந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.